அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள். சார், மகர ராசி பற்றி நிறைய அப்டேட் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இப்போ அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு. இனிமேல் அடி வாங்குறதுக்கு பொருளும் இல்லை, அடி வாங்குறதுக்கு இடமும் இல்லை, நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை. எல்லாருக்கிட்டையும் வாங்கியாச்சு. வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி, இதெல்லாம் குஸ்தி போட்டு கை ரெண்டும் அசந்து போச்சு. இனிமேல் முடியல. இப்பயாவது ஏதாவது நடக்குமா நடக்காதா? 2024 விடிவு காலமாக இருக்குமா இருக்காதா? மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். எப்பவுமே ஒரு கோல்டு மெடல் வாங்கினாலோ, ஒரு பரீட்சையில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலோ, ஒரு கப்பு ஜெயிச்சாலோ அவன் படுற சந்தோஷத்தை விட இந்த ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறவன் தொபக்குன்னு ஒரு 45-50 வாங்கிட்டா ஆஹா ஓகான்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடுவாங்க. அவங்க படக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் ஒரு ஆசிரியர் காத்திருப்பார். அந்த மாதிரி தான் இந்த ராசி மண்டலமே மொத்தமாக காத்திருக்கிறது யாருக்காகனா மகர ராசிக்காக தான். அப்பா சனி பகவான் உங்களை விட்டு கொஞ்சம் விலகிட்டார், பாஸ் மார்க் உறுதியாக உண்டு. அப்போது யார் யாரெல்லாம் அதே மாதிரி இந்த 2 வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்காவது ஒரு சபையில் கை கட்டி நின்று, ஒரு ஹாலில் கை கட்டி நின்று, ஒரு 10 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு தெரியாமல் நடந்துருச்சு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது தவறு, என் மேலே இருக்கிற அவப்பெயரை நீங்கள் எடுத்துடுங்க, என்னை மன்னிச்சுடுங்க, இது நடந்துருச்சு, என்னையும் மீறி இது நடந்தது, தெரியாமல் இதில் சிக்கிக்கிட்டேன், தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டேன், இதிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ரிலீஃப் எனக்கு கிடைக்குமா, கொஞ்சம் ஒரு எகைன் இன்னும் ஒரு அட்டம்ப்ட், ஒரு வாய்ப்பு எனக்காக கொடுங்களேன்னு மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இப்போது அவர்கள் எல்லாத்துக்குமே தை மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. யார் யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை திட்டினாங்களோ, யார் யாரெல்லாம் வச்சு செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து நின்று உங்ககிட்ட ஒரு காரியத்துக்காக நின்று பழையபடி நீ தான் வந்து செய்யணும், இது தெரியாமல் நாங்கள் பேசிட்டோம், தெரியாமல் சொல்லிட்டோம், நீ வா பழையபடி வந்து இரு அப்படின்னு உங்களை திருப்பி சபைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு டைம் பீரியடாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் கடன் விமோச்சனம், வட்டியிலிருந்து விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் திருப்பதி ஏழுமலையான் கையில் இருக்குது. திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு உன்னதம் தரும். அப்போது குடும்ப உறவுகளிடையே பழைய மதிப்பு, கௌரவம் இதெல்லாம் கிடைச்சிட்டாலுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வருவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதை தின்னா பித்தம் தெரியும், என்ன பரிகாரம் செஞ்சால் நான் தப்பிச்சுக்கலாம், எனக்கு ஒரு கோயில் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் விட்டுருவீங்களா கார்த்திக் சார்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது தேவை, நிறைய மந்திர உபாசனைகள் தேவை, நிறைய வழிபாடுகள் தேவை. 6 விதமான தெய்வ வழிபாடுகள் ஆதிசங்கரர் நமக்காக கொடுத்திருக்கார். நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் 6 விதமான மார்க்கங்கள் கொடுத்திருக்கார். அந்த 6 விதமான மார்க்கங்களோட வழிபாடுமே மகர ராசினருக்கு மேன்மை தரும். அதே மாதிரி இந்த டிப்ரெஸ்ட் ஆகிடுறது, அப்செட் ஆகிடுறது, வேண்டான்னு மொத்தமாக கேஸில் கலைச்சிடுறது, அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறத அப்படி உடைச்சிடுறது, இந்த ஷிஃப்ட், இந்த கண்ட்ரோல் ஏன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் அமுத்திடுறது, இதெல்லாம் பண்ணுறது மகர ராசி நேயர்களுக்கு நன்மை. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம், புதுசாக அடி எடுத்து வைப்போம், இங்கேருந்து நான் தெளிவாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தெளிவாக போகும் பாதை உங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும். சேது படத்தில் இருந்த விக்ரம் மாதிரி இருந்த நீங்கள் இப்போ உல்லாசம் படத்தில் வர விக்ரம் மாதிரி அப்படி அழகாக ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டிய ஒரு தருணம். வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா அப்படின்னு அந்த பூவினுடைய வாசத்தை நுகர்வதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக கண்டிப்பாக உண்டு. சிவபெருமானுடைய வழிபாடு, தேவாரம், திருவாசகம், இதில் எதை வேணாலும் நீங்கள் அவர் மீது பாடலாம், காதுகளால் கேட்கலாம். அவருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் நானே சிவனேன்னு உட்காந்துருக்கேன், நீ ஏண்டா என்கிட்ட வரீங்கன்னு நந்தியை குறுக்கால வச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு தெய்வ வழிபாடை விட அவர் மீது பாடப்படக்கூடிய பாடல்களை காதுகளால் கேட்கிறது மகர ராசினருக்கு நன்மை தரும். திருப்பதி ஏழுமலையானையும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, சிவபெருமானையும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. சார், தேவாகம் திருவாசகம்னு எதுவும் குறிப்பிட்டு எதுவும் இருக்கா சார்? என்ன மாதிரியான பாட்டு அது?
இல்லை அதாவது இதை உங்களுக்கு சொல்கிறத விட ரொம்ப பெருசு, பட் அதில் வந்து செலக்டிவாக ஒன்று இது உங்களுக்கு சொல்கிறத விட நம்ம எப்போவுமே மேன் ஆஃப் ப்ராக்டிக்கல் இல்லை, நம்ம எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இப்போ புரோகிதர் கார்த்திகை வந்து சிவபெருமான் மேலே அந்த தேவார பாடலை பாட சொல்லுவோம். அவர் எப்படி பாடுறாருங்கிறத கேட்டு ஆனந்தப்படுவோம். நம்ம நேயர்களும் கேட்டு அதை ஆனந்தப்படட்டும். சும்மா பரிகாரம்னு நம்ம எதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து அந்த பரிகாரத்தை செய்கிறவனாக இருக்கணும். அப்போ தான் நான் வரவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சிவத்யாம் கைலாசே கமனீய கற்பரகிதே கல்பத்ரமூலே ஸ்திதம் கற்பூரஸ்வரேந்து சுந்தரதனம் காத்யாயினி க்ஷேவிதம் கங்காதுங்கரங்கரஞ்சித சடா பாரங்கிருபாச்சாகரம் கண்டாதரங்கிருதேசபூஷணதரம் மிருத்யுஜயோ பாவயேது. சிவாய நமः. பொன்னார் மேனியனே ஒளி தோளை அரைகசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வீலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே பித்தா பிரிசூடி பெருமானே அருளாலாம் எத்தான் வரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனகாலாயினி அல்லே நெனலாமே அத்தா உனகாலாயினி அல்லே நெனலாமே. அதாவது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல் தேவாரம் திருப்பதிகம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த காலத்தில் அப்படி ஈசனோட பேசியிருக்காங்க. அதுதான் இங்கே திருச்சியில் தாயும் மாணவர் அப்படின்னு அந்த குரலே கேட்டுதான். திருவாசகம் எப்பேற்பட்டது, தேவாரம் எப்பேற்பட்டது, அவர் பாடின பாடல் சிவபெருமானை பற்றினது. இந்த மந்திரங்கள், இந்த உச்சரிப்புகள், இந்த பாடல்கள் பூலோகத்தில் பாடப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நியமனம். அந்த சிவபெருமானுடைய பாடல் தான் இப்போ நீங்கள் காதில் கேட்டது. மகர ராசியினருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் இந்த பாடல் கொடுக்கும். இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா ஜோசியர்களுமே வந்து பரிகாரம் செய்யுங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம கார்த்திகேயன் சார் வந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத வந்து செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் கேட்கும்போது இந்த பாடல்கள் வந்து மனசுக்கு ரொம்ப மன அமைதியை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷம் சார்.